ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். லட்டு எல்லா சீட்ஸும் சேர்த்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதோட பலன்கள் ரொம்பவே அதிகம். நம்ம இப்போ பரங்கி விதையில் இருக்கிறத பார்ப்போம். அதில் வந்து நார்ச்சத்து, புரதம் அப்படின்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காயை வந்து கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து விதையை மட்டும் தனியாக எடுத்து தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வடை சட்டியில் போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. அது வந்து நல்லாவே வாசம் வரும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சமாக ஆற வச்சுட்டு குறைன்னு லைட்டாக அரைச்சிக்கோங்க. 2லேருந்து 3 திருவு நல்லா திருவிட்டு அதுக்கப்புறம் முறம் இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கொட்டி நீங்கள் புடைச்சிங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிற அந்த தோல் மட்டும் நல்லா ஈஸியாக உடஞ்சி வந்துடும். நீங்கள் கையை வச்சு நல்லா வந்து க்ரஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா புடைச்சிடுங்க. அந்த தோல் மட்டும் வேர்க்கடலையிலேருந்து தோல் வர மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ கொஞ்சமாக 1-2 இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அடுத்தது ஆளி விதை, ஃப்ளாக்ஸீட்ஸ். இதில் வந்து ஒமேகா 3 கண்டென்ட் அதிகம் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. பெண்களுக்கு அதிக அளவில் இதில் சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேரை வந்து லாஸ் பண்ணாமையும் ஹேர் நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து நம்மளோட வீடியோலேயே வந்து இந்த ஆளி விதையை வச்சு ஹேர் பேக் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என் சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை பரங்கி விதை மாதிரியே தான் 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறமே வந்து அதை நீங்கள் நல்லா ஆற வச்சு பொடியை அரைச்சிக்கோங்க. இந்த பொடியை வந்து நீங்கள் நார்மலாகவும் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி கூட நீங்கள் இப்போ நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன், ஒரு 20லேருந்து 30. அதே மாதிரி வறுத்த வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, இது எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது கூட வந்து நீங்கள் முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பரங்கி விதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான சீட்ஸு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிக சத்து நிறைந்தது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வடை சட்டியில் போட்டு ஒன்றா வறுக்க போகிறோம். ரொம்ப மிதமான சூட்டில் கருகிடாமல் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம பரங்கி விதையை வந்து வறுத்துருக்கோம் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கடைசி ஸ்டேஜில் போட்டு வறுத்துக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. சூடு நல்லா ஆறின பிறகு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கருப்பட்டி வேணுன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்து இது உருகிறதுக்காக 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லத்தை வந்து நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா இந்த பதத்துக்கு நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பாகில் வந்து நம்ம அரைச்சிருக்கிற இந்த பவுடரை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே அடுப்பில் இருக்கும்போதே ஃபுல்லாக வந்து இந்த பாவு ஃபுல்லாக அந்த மாவில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கரைஞ்ச பிறகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வந்து பிரட்டிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இனிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வெல்லம் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்து கூட நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து பாவு ஃபுல்லாக மாவில் இறங்கிடுச்சு. இப்போ நல்லா கையில் வந்து நல்லா இழுத்து பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி லட்டு ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.